இல்லை மகாசேனா பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஸ்க்ரீன் ப்ளே சரியில்லை. அது ஸ்க்ரீன் ப்ளே நம்ம கரெக்டாக மூவ் பண்ணியிருந்தாலே ஸ்டோரி லைன் ஒன் லைன் வேணால் பண்ணோம்னா அவங்க வந்து ஒரு சிலை இருக்குது, அந்த பயங்கரமாக அது வந்து என்னது ஆன்டிக் சிலை வேல்யூ அதிகம், அதை வந்து தூக்குறதுக்காக போலீஸ்கார கேம் ஆடுறான். அது 2 கிராமத்துக்கு அடிச்சிக்கிற மாதிரி மூவ் பண்ணி கடைசியில் அதை ஒன்று சேர்ந்து அவங்க காப்பாற்றுற மாதிரி அவங்க மூவ் பண்ணி காப்பாற்றி அவங்க சிலையை அவங்க வச்சுக்கிறானுங்க. ஆனால் இதில் ஸ்க்ரீன் ப்ளே சரியில்லை. விமலுக்கு வந்து இந்த படம் வந்து தேவையில்லை. விமல் வந்து இந்த படம் செலக்ட் பண்ணும்போது கதை கேட்கும் போது ஒழுங்காக கேட்டிருக்கலாம். ஒருவேளை ஸ்க்ரீன் ப்ளே கரெக்டாக பண்ணியிருந்தாலும் கூட இது ஒன்றில் அட்லீஸ்ட் நமக்கு நார்மலாக ஹிட்டாக இருக்க மாதிரி தோணும். அவருக்கு தொடர்ந்து படம் ஃபெயிலியராக போயிட்டுருக்கு. அந்த லிஸ்ட்டில் இதுவும் ஒன்று. இல்லை வில்லேஜ் சப்ஜெக்ட் அவங்களுக்கு கனெக்ட் ஆகும். அதில் அவருக்கு காமிக்கிற ஸ்க்ரீன் ப்ளேவே கம்மியாக தான் காமிக்கிறார். ஹீரோஸுமே கம்மியாக தான் அதில். அதனால தான் அவருக்கு அது செட் ஆகலை. வேறு யாராவது நார்மல் ஹீரோ பண்ணியிருந்தால் கூட இந்த படம் ஹிட் இருக்கும். டைட்டில் மகாசேனா வந்து அந்த சாமியை காமிக்கிறானுங்க. அதை வந்து கரெக்டாக மூவ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஸ்டோரி பிரச்சனை இல்லை. அவன் ஸ்க்ரீன் ப்ளேவும் எடுத்து சீனும் கரெக்டாக எடுத்துருந்தானுங்களே படம் ஹிட்டாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். காமெடி இல்லை ப்ரோ. இல்லை கிளைமேக்ஸ் என்னன்னா சுற்றுலா போகிற பசங்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்து அந்த சாமியை காப்பாற்றுற மாதிரி தான் காமிக்கிறானுங்க. அதான் கான்செப்ட்டு. அதை கரெக்டான ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருந்தாலே வந்துருக்கும். அவங்க சும்மா பின்னாடி ஒளிஞ்சுன்னே காணுங்க. தம்பி நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அந்த பசங்களாம் ஏங்க வந்தானுங்கன்னே ஒரு விஷயம் தெரியணும்ல. அந்த பசங்க ஏன் வந்தானுங்க? அந்த பசங்க ஒரு 100 பேர் வரானுன்னு சொல்கிறாங்க. அந்த 100 பேரும் எங்கேயோ ஒளிஞ்சிருக்காங்க. இவங்கெல்லாம் அடிக்கும் போது அவங்க முன்னாடி காமிக்கூடாதுன்றாங்க. அவனை பிடிச்சவொடனே நேரம்லாம் ஒட்டியாந்துடுறாங்க. அவன் கன்று வச்சுருக்கான். அவன் ஊரே அடிக்கணும்னு நினைக்கிறவன் பேசினே இருப்பான். டப்படமாக சுட்டுப்பட்டு தூக்கி போயிட்டே இருப்பான். ஒரு சாமி சிலை ஒரு சின்ன கோயில் மாரி தான் இருக்குது அந்த சின்ன கோயில். அங்கே ஒரு சாமி சிலை இருக்குது. அது தூக்குறது பெரிய கஷ்டம் கிடையாது. நம்ம ஊருக்காரங்களும் பயங்கரமாக திருடி இருக்கான்னு சொல்கிறாங்க. ஆஸ்திரேலியா எல்லாம் திருடு. இந்த சின்னோண்டு ஒரு ட்ரைப்ஸில் இருக்கிற ஒரு சாமி சிலை தூக்கலாம் அவ்வளோ பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. இவங்க பழைய காலத்து தொன்மத்தையும் காமிக்கல, பழைய வரலாறையும் காமிக்கல, அந்த ஆதிவாசிகளுடைய வாழ்க்கை வரலாறையும் காமிக்கல, அவங்க எப்படி வாழ்கிறாங்கன்னு காமிக்கல. சும்மா இவங்க 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க. அவங்க 2 சண்டை போட்டுக்கிறாங்க. அப்புறம் இவங்க காரணம் சிலையை திருடுறாங்க. லாஜிக்கே இல்லை தலைவரை. ஃபஸ்ட்டு சீன் பார்க்கும்போது எதிர்பார்ப்பு பழைய அந்த 2 பேர் முத மீட் பண்ணுற மாதிரியும், அதை வந்து லவ் பண்ணுற மாதிரியும், அது பிரிஞ்சிடுற மாதிரியும், அதுக்கு ரீசன் வேறு சொல்கிற மாதிரியும், இது எதுவுமே எல்லாம் பழைய கதைங்களை பிச்சு போட்டு நல்லா இல்லை நண்பர். ஸ்க்ரீன் ப்ளே 2 ட்ரைப்ஸையும் ஒரு மாதிரி காமிக்கிறாங்க. நம்புற மாதிரி இருக்குது. வில்லன் எப்படி இருக்கான், விமல் எப்படி இருக்கான், அவன் கால் சைஸ் தான் இருக்கான். அவனை அடித்து அவனை தூள் பண்ணுறான்னு சொன்னால் நம்புற மாதிரியே இருக்குது. லாஜிக்கே இல்லை. அந்த ஒரு காட்டுவாசி மொத்தம் காமிப்பாங்க இடுமன்னு சொல்லி ஒருத்தனை. அவனை பார்த்தா பைசன் மாதிரி இருப்பான். அவனை போட்டு இவன் டம்முடிமுன்னு விட்டு அடிக்கிறலாம் நம்புற மாதிரியே இல்லை. தவிர அவங்களாம் மக்களை கொலை பண்ணுறதுக்கு இப்பயும் ட்ரை பண்ணுற மாதிரியே யங்ஸ்டரையும் காமிக்கிறாங்க. புதுசாக காலேஜ் பசங்க ட்ரெக்கிங் போகிற மாதிரியும் காமிக்கிறாங்க. அப்போ அவங்களையும் அவங்க நரம்பலி கொடுக்குற மாதிரி கேட்குறாங்க. இப்பயும் அப்படி கொடுக்குறாங்களா யாராச்சும்? அப்போல்லாம் யாருமே கிடையாது. சும்மா கப்சா கதை மாதிரி இருக்குது. பழைய கதையும் கிடையாதுங்க. இது கதையாக கிடையாதுங்க. எப்படி சொல்கிறது? அந்த மாதிரி ஒப்பீனியன் கொடுக்கக்கூடாது. இப்பயும் ட்ரைப்ஸ் உள்ளே இருக்காங்க. அவங்களாம் என்ன இப்படி எடுத்துக்கலாங்க. சமகாலத்தில் பழைய ட்ரைப்ஸ்காரங்களை இன்னும் அடையாளப்படுத்த முடியலனாக்கா அவங்களாம் இப்படி இந்தியர்களாக சொல்ல முடியுமா? அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இன்னும் அன்ஆர்த்தடாக்ஸ் பர்சன் கூட இருக்கலாம்னு சொல்கிறாங்களா? அப்போல்லாம் கிடையாது. மக்களை வந்து ரொம்ப பிற்போக்குத்தனமாக காமிக்கிற மாதிரி இருந்துச்சு. நரம்பலி கொடுக்குறாமா, இன்னும் அந்த சாமி வச்சு இன்னும் தான் சாமியை கதை விட்டு நம்ம மக்கள் போக மாட்டாங்க போல இருக்குது. ஆனால் அடுத்து சரியில்லை. அந்த ஸ்டோரியும் அவ்வளோ சூப்பராக பண்ணலை அவங்க. நல்லா நான் இருந்துச்சு தான். ஆனால் எப்படி சொல்கிறது, அது ஒரு காமெடி ஜானராக இருந்துச்சு. விமலுக்கு வந்து காமெடி ஜானர். அவன் ஃபைட்டு அந்த காட்டுவாசி மாதிரி கூட அவனை காமிக்கல சரியா. அவன் ஒரு ட்ரைப்ஸ் மாதிரி கூட சரியாக காமிக்கல. எப்படி சொல்கிறது, அவங்க காமெடி ஜானரில் போகிறானோ போய்ட்டு ரொம்ப சீரியஸ் ஜானரில் பார்த்த மாதிரி இருந்துச்சு. இது அதுக்கு சூட்டபிள் கிடையாது. சிங்கிள் டைலாக் விமல் நான் அந்த மாதிரி நினைக்கவே இல்லை. மகாசேனா சாமி பேர்னு சொல்கிறாங்களா அவங்க? அந்த சாமி கூட சரியாக காமிக்கல. ஒரு சிலையை வச்சுன்னு சும்மா நான் தான் சாமி. அது அப்படி பார்க்க போனால் அந்த சாமிக்கு சக்தி இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த சாமி தொடும்போது அவங்களெலாம் பாதிக்கப்படலையே. பழைய காலத்தில் தொட்டாங்களாம், தூக்குனாங்களாம், அந்த சாமி வெயிட் அதிகமாகிடுச்சான். இப்போ காலத்தில் தூக்குறாங்களாம், அந்த சாமி வெயிட். அந்த பழைய காலத்தில் வெயிட், அந்த சாமி இப்போ வெயிட் இல்லாமல் போயிடுச்சா? 2 ஒன்று தானே. அதுதான் சொல்கிறேன். மக்களை முட்டாளாக்குறாங்க சாமியை வச்சுக்கிட்டு.